ஆத்துல சுத்தமா வச்சுக்கோங்க. ஆத்துல யாரும் துணியை போடாதீங்க, குப்பையை போடாதீங்க. வணக்க மக்களே, போன வீடியோவில் நம்ம குறுக்குத்தரம் முருகன் கோயிலை பற்றி போட்டிருந்தோம். அண்ட் அவ்வளோ விசேஷம் உள்ள கோயிலை ஒட்டி போகிற நம்ம தாமிரபரணியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம திருநெல்வேலிக்கே தாமிரபரணி தான் ஒரு பெருமை. அண்ட் வத்தாத ஜீவநதி வருஷத்தில் 365 நாளும் ஓடிட்டு இருக்குது. அண்ட் வேற எந்த ஊர்லையுமே இப்படி இருக்காது. இப்படி ஒரு முக்கியமான ஒரு ஜீவநதி இப்போட நிலைமை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆற்றை சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெட்டினாலும் முள்ளு மரமாக தான் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு. அண்ட் அது போக இருக்கிற பழைய துணிகளில் ஃபுல்லாகவே இங்கே வந்து அப்படியே போட்டு போயிடுறாங்க. உள்ளூர் மக்களும் குளிக்கிறத விட வெளியூர் மக்களும் எல்லாரும் வந்து தான் குளிக்கிறாங்க. ஸோ வரும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பழைய துணிகள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆற்றுலேயே அப்படி போட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால ஃபுல்லாகவே மாசடைஞ்சு போயிருக்கு. எங்க கால் வச்சாலும் ஒரே துணி மட்டும் தான் இருக்கு, மண்ணு கூட தென்பட மாட்டுக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான தண்ணியா இருந்துட்டு இருக்கு. இப்போ தண்ணியை கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் காலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாலே நமக்கு வந்து ஊரல் எடுக்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டேமேஜான தண்ணியாக தான் இருக்கு. ஸோ வெளியிலேருந்து வரவங்க யாருமே தயவுசெய்து இதுக்கப்புறம் துணிகளை வந்து ஆற்றுல போடாதீங்க. அப்படி போடணும் அப்படி இருந்துச்சுன்னா பக்கத்தில் குப்பை தொட்டி ஏதோ இருக்கும், அதில் போட்டு போங்க. ஏற்கனவே வெள்ளத்தில் அடிச்சுட்டு துணிகள் குப்பையெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணாலுமே தொடர்ந்து இந்த மாதிரி குப்பைகளும் எல்லாமே வந்து விழுந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கே இருந்தாலும் வந்து குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு பாட்டிலாம் உடச்சிட்டு போகிறது, தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அண்ட் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதனால கோயில் குறையுடைய பக்தர்களாக இருக்கட்டும், குளிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்புறம் தம்பிமார் எல்லாரும் சேர்ந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கூட வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்மளோட முடிய போகிறது இல்லை, நமக்கு அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதனால் அதை பற்றின ஒரு வீடியோ கூட நாங்கள் அப்போ போடுறோம், க்ளீன் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் நம்மளோட ஆற்றை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்க இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க.